ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கீங்களா? வெல்கம் டு 𝗙ซี้𝗹𝗹𝐴 சேனல். இனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்ன ஸ்பெஷல்னு ஆல்ரெடி தெரியும். நான் லாஸ்ட் டைம் அன்லாக் பாஸ்வேர்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், எப்படி விண்டோஸ் 7லேயே அன்லாக் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் விண்டோஸ் 7ல் வச்சு என்னோட லேப்டாப் வச்சு அன்லாக் பண்ணுற பாஸ்வேர்டு எப்படி காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஸோ கிளராக போகலாமா? வாங்க வீடியோ கிளராக போகலாம். கைஸ், இப்போ லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் முக்கியமாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறீங்க, ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ திரும்பி ஆன் பண்ணோம். இதை இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு கேட்டிருக்கு விண்டோஸ் எரர் ரெக்கவரி கேட்டிருக்கு. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துறேன். ஸ்டார்ட் விண்டோஸு நார்மல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுத்துட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் உள்ளது. இப்போ நான் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா இது காட்டிடுச்சு. சேஃப் மோடு வேணுமா இல்லைன்னா நார்மல் உள்ளது. இப்போ விண்டோஸ் சத்தம் வந்துடுச்சு. இப்போ நான் திரும்பி ஆஃப் பண்ணுறேன். இது செகண்ட் தடவை நான் ஆஃப் பண்ணது. இப்போ திரும்பி அதே மாதிரி காட்டுது. இப்போ காட்டிச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, திரும்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி. பிகாஸ் சம்டைம் வரலன்னா ஓகே, இன்னொருத்தர ஆஃப் பண்ணிட்டு வேணால் ஆன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி நான் இது கொடுத்துக்கிறேன். இதை மேபி செகண்ட் டைம் வரலன்னா தேர்ட் டைம் கூட வரும். இப்போ இது செகண்ட் டைம் நான் ஆன் பண்ணேன். திரும்பியும் தேர்ட் டைமே இதுதான் லாஸ்ட் வருது. இப்போ நான் திரும்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இதை இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் காட்டும். விண்டோஸ் எரர் ரெக்கவரி காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லான்ச் ஸ்டார்ட் அப் ரிப்பேர் கொடுத்தேன், ரெக்கமெண்ட் உள்ளது. இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தது இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு, விண்டோஸ் இஸ் லோடிங் ஃபைல்ஸ்னு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் வந்தோடனே கொஞ்சம் இன்னொன்று பேஜ் காட்டும். வெயிட் பண்ணோம் 2-3 மினிட்ஸ். இப்போ நான் பிஃபோர் நான் இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் காட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி தான் காட்டுச்சு. இங்கே கொஞ்சம் வியூ டீட்டெயில்ஸ் காட்டுச்சு. இப்போ காட்டல. பிகாஸ் நான் முதல்ல தோந்தோன்னே அடுத்த தடவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த தடவை வியூ டீட்டெயில்ஸ் காட்டாது. உங்களுக்கு ரீஸ்டோர் மட்டும் தான் காட்டும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ரீஸ்டோர் காட்டிட்டு அந்த வியூ டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் அடியில் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன் ஃபுல் டீட்டெயிலாக. இப்போ நான் 8 மினிட்ஸு இல்லை 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். இது ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறம் தான் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காட்டிடுச்சு. நான் 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா விண்டோஸ் கேனாட் ரிப்பேர் திஸ் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கலி. பிகாஸ் இந்த மாதிரி தான் காட்டிடுச்சு. நான் காட்டுறேன். அதுக்கு பிஃபோர் அந்த வியூ டீட்டெயில்ஸு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்துட்டேன் நான். இப்போ கொடுத்தோன்னே நான் திரும்பி இதை ஆன் பண்ணிடுறேன். இப்போ விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த வியூ டீட்டெயில்ஸ் என்ன இருந்துச்சுன்னு. அந்த வியூ டீட்டெயில்ஸ் கீழே போனோன்னு லேப்டாப்போட எல்லா டீட்டெயில் பற்றி சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், செகண்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் செகண்ட் லிங்க் ப்ரெஸ் பண்ணினோன்னா உங்களுக்கு பக்கத்தில் இன்னொன்று பேஜ் காட்டும். அந்த பேஜில் அந்த விண்டோஸோட எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த டீட்டெயில் பார்க்குற முன்னாடி மேலே உங்களுக்கு ஃபைல் இருக்கும். ஃபைல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃபைல் ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் பேஜ். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உள்ளார வந்துடுங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் உள்ளார வந்தோடனே நீங்கள் என்ன இதில் வச்சுருக்கீங்கன்னு தெரில. உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் இருக்கா இல்லை விண்டோ டிஸ்க் இருக்கா தெரில. நான் ப்ரிஃபர் பண்ண லோக்கல் டிஸ்க்கு.
லோக்கல் டிஸ்க் உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். பிகாஸ் ஏது வந்து 4 தான் இருக்குது. லோக்கல் டிஸ்க் போயிட்டோன்னா வந்து இல்லை லோக்கல் டிஸ்கோ விண்டோஸ் டிஸ்கோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் உள்ளார போங்க. விண்டோஸ் உள்ளார போயிட்டு இங்கே தான் வந்து நீங்கள் இதுக்கு போகணும், சிஸ்டம் 32க்கு போகணும். இப்போ இது கொஞ்சம் இதாக இருக்குது. சிஸ்டம் 32 வந்தாச்சா. இப்போ அது நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் இங்கேருந்து கீழே போகணும். கீழே போயிட்டு இந்த மாதிரி பேஜ் வரணும். நான் சொல்கிறது ஃபோல்டர் பேஜ் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரணும். ஒரு சாதா வெள்ளை பேஜில் ஜஸ்ட் ஒரு செயின் போட்ட மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து இந்த லெட்டருக்கு போகணும். நீங்கள் எஸ் லெட்டருக்கு போகணும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை இப்போ வந்து இந்த லெட்டர் வரும், அல்ஃபாபெட்டில் எஸ்ஸுக்கு வந்துடும். நம்ம என்ன தேடுறோன்னா வந்து செக்ட்டு தேடுறோம். இதோ இருக்குது. இந்த தான் SETHC. இந்த இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொருத்தர பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த ப்ளூ கலரு என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு ஸ்லைடில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பரோ இல்லை ஒரு ஆல்ஃபாபெட்டோ அப்படியே நம்பர் எதா நான் ஜஸ்ட்டு நம்பர் 7 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது ட்ரை ஐன்னு சொல்லிடுச்சு. ஆனால் இது கேன்சல் கொடுத்துரும். பிகாஸ் இதில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு வேணால் வரோம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க அது நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா இல்லை 7ஓ 5ஓ ஜஸ்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நான் வந்து அது ஏதோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க திரும்பி மேலே போயிட்டு CMDக்கு போகிறீங்க. கேபிட்டல் சிக்கு போகிறீங்க. இதுக்கு CMDனா இது உள்ளது. இப்போ சிக்கு வந்துட்டோன்னா இங்கே இருக்குது கமாண்ட் ப்ராம்ப்ட். அதுதான் நீங்கள் போகணும். அதுக்கு இதோ இருக்குது. இந்த இதுதான் CMD. இது என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பக்கத்தில் காப்பின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இல்லை காப்பின்னு எழுத வேணாம். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அது இது பண்ணிவிடுங்க. அப்படி காப்பி பண்ணிவிட்டு கீழே பிலோவுக்கு போயிடுங்க. கீழே போயிடுங்க. அப்படியே லாஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண பேஸ்ட்னு கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆகிடுச்சு. இதோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து காப்பி உள்ளது பேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் முடிச்சோன்னே வந்து கேன்சல் கொடுத்துருங்க. எல்லாம் கேன்சல் கொடுத்துருங்க. இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளாக தான் காட்டுறேன். ஆனால் அந்த வியூ டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் இது லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைல் காட்டும். அது ஓப்பன் பண்ணோன்னா ஃபைல் உள்ளார் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் விண்டோஸ் உள்ளார் கம்ப்யூட்டர் உள்ளார போயிட்டு உங்கள் லோக்கல் டிஸ்கோ இல்லை வந்து விண்டோஸ் டிஸ்கோ வச்சுருந்தீங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது உள்ளார் விண்டோஸ் உள்ளார் போயிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் அது உள்ளார் போயிட்டு சிஸ்டம் 32 உள்ளார் போயிட்டு தான் நீங்கள் வந்து கீழே வந்து செக்ட்டு போயிட்டு அந்த செக்டை வந்து நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் நம்பர் கொடுக்கலாம். செக்ட் 7ஓ 8ஓ 9ஓ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அது ப்ரெஸ் பண்ணி முடிச்சோன்னா மேலே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அது வந்து காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இது வந்து நான் உள்ளார தான் இருக்கிறேன். இப்போ வெளியில் வந்தோன்னே வந்து உங்களுக்கு அந்த இது காட்டும் என்னது இந்த லாக் உள்ளதான் ஒரு இமேஜ் காட்டும் விண்டோஸ் உள்ளது. அது என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு வந்து 5 தடவை அழுத்துங்க. 1 2 3 4 5. ஷிஃப்ட்டு வந்து என்னோடது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏன் தெரியுமா பிகாஸ் ஏது வந்து சாஃப்ட்டு கொஞ்சம் பர்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு பிகாஸ் உங்களுக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஷிஃப்ட்டு இல்லை வரலையானா என்ன பண்ணுறீங்க டேரெக்டாக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு என்ன பண்ணுறீங்க இதை வந்தாச்சு உள்ளார அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளார வந்தாச்சு. என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு நெட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு யூசர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துச்சு கெஸ்ட்டு வந்துச்சு. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண யூஸரு. இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
இப்போ இங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்க, இப்போ திரும்பி அதே மாதிரி பாருங்கள், நெட் யூசர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்பேஸ் தான் கொடுங்க. நெட்டு ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த யூசர் தான் நான் போடுறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க, கேபிட்டல் யூசர் உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ, உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பேர் வச்சிங்க உங்களுக்கு லேப்டாப்புக்கோ, அது எனக்கு வந்து யூசர் தான் வருது. உங்களுக்கு என்ன மாதிரி பேர் இருக்கோ அதுதான் நீங்கள் இங்கே டைப் பண்ணோம். கெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்க, ஒன்லி இந்த சைடு மட்டும் தான். இப்போ நான் வந்து டைப் பண்ணுங்க, டைப் ஆகிடுச்சா? டைப் பண்ணோன்னே வந்து திரும்பி இன்னொரு தடவை ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் தேவை. நம்ம நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் கொடுத்துட்டிங்களா, என்டர் பண்ணிவிடுங்க. இங்கே தான் டைப் ஏ பாஸ்வேர்ட் ஃபார் த யூசர். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து லேப்டாப்பில் வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வேணும்னா உங்கள் இஷ்டம், வேணான்னா ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. இன்னொரு தடவை ரீடைப் த பாஸ்வேர்டு ஆஃப் த கன்ஃபார்மர். இன்னொரு தடவை கேட்குது கன்ஃபார்ம் பண்ணுறதானு. ஸோ எனக்கு பாஸ்வேர்டும் ஒன்றும் வேணாம், பிகாஸ் ஒன்றும் உங்கள் வேணான்னா வந்து ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. உங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு எழுதிட்டு இல்லை பக்கத்தில் எதா புக்கில் எதா எழுதி வச்சிங்க பிகாஸ் மறக்க வேணாம். இப்போ திரும்பி என்டர் கொடுத்துருங்க. த கமாண்டு கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லு. நீ டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு விண்டோஸ் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. கைஸ் உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கூட கற்றுக் கொடுத்தாச்சு. இதுதான் வந்து விண்டோஸ் 7ஓடது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கற்றுக் கொடுத்தாச்சு. அந்த பழைய வீடியோலேயே வந்து நான் விண்டோஸ் 10லேயே வந்து அதுலேயும் கற்றுக் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னொரு தடவை நான் ரெக்கமெண்ட் திரும்பியே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 3 தடவை வந்து நீ 3 தடவை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் பட்டனை, ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சேஃப் மோடு விண்டோஸ் வேணுமா இல்லை வந்து நார்மல் மோடு கேட்கும். அது வந்து நீங்கள் நார்மல் மோட் ப்ரெஸ் பண்ணிங்க. செகண்ட் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ரிப்பேர் காட்டும். அந்த ரெக்கமெண்ட் உள்ளது தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அது என்டர் பண்ணோன்னா தான் வந்து உங்களுக்கு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஃபைலு காட்டும். இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா வந்து வியூ டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த வியூ டீட்டெயில்ஸ் அடியில் தான் அந்த விண்டோஸ் இந்த லேப்டாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் என்னெல்லாம் இருக்குன்னு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 லிங்க் இருக்கும். நீங்கள் செகண்ட் லிங்க் தான் ப்ரெஸ் பண்ணோம், ஃபஸ்ட் லிங்க் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த செகண்ட் லிங்க் ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து இன்னொன்று ஃபைல் ஓப்பன் பண்ணோம். அந்த இதில் வந்து விண்டோஸோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அந்த டீட்டெயில் மேலே வந்து சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃபைல் இருக்கும். ஃபைல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் உள்ளார கொண்டு போயிடும். கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் இருக்கா இல்லை விண்டோஸோட டிஸ்க் இருந்துச்சுன்னா ஓகே, ஏதாவது 2 ஒன்றும். விண்டோஸ் டிஸ்க் இருந்துச்சா இல்லை லோக்கல் டிஸ்க், நீங்கள் அந்த லோக்கல் டிஸ்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் ப்ரெஸ் பண்ணோன்னு வந்து நீங்கள் விண்டோஸ் உள்ளார போங்க. விண்டோஸ் உள்ளார போயிட்டு வந்து சிஸ்டம் 32க்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணோன்னு வந்து எல்லா டீட்டெயிலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து செக்ட்டுக்கு போங்க. செக்ட்டுக்கு போயிட்டு அது லெஃப்ட் பட்டன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க, 7 or 8 ஏதோ ஒரு நம்பர் ஏதோ கொடுத்துட்டு அது வந்து டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ப்ராம்ப்ட் சிஎம்டிக்கு போயிடுங்க. சிஎம்டி போயிட்டு அது என்ன பண்ணுறீங்க, அது வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே எடுத்து போயிடுங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணோன்னு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் உள்ளது அப்படியே வந்து காப்பி ஆகிடும். காப்பி காட்டினோன்னு வந்து எல்லாம் எக்ஸிட் கொடுத்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு தான் ப்ளஸ் அந்த பின் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸோட இமேஜ் காட்டும். அதில் என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டு வந்து 5 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். 5 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது காட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளது, இது காட்ட சிஎம்டி உள்ளது. அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, நெட்டு யூசர் கொடுங்க. நெட் யூசர் அப்படியே டேரெக்டாக எழுதுங்க. நெட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு யூசர் எழுதுனுங்க. எல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அதுக்கப்புறம் எழுதணும் தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் என்ன கெஸ்ட்டோட என்ன விண்டோஸோட பேர் வச்சுருந்தீங்க அது காட்டும். அது என்ன கெஸ்ட்டோ இல்லை யூசரோ எதா பேர் வந்துச்சுன்னா அது மட்டும் எழுதுடுங்க. ரைட்டு சைடு உள்ளதான் மிடில் உள்ள சொல்லலை, ரைட்டு சைடு உள்ளதான் நீங்கள் எழுதுனா. அது எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, நெட் யூசர் எல்லாம் ஸ்பேஸ் விட்டு தான் நெட்டு ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் போட்டுட்டு அது கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதி வச்சிங்களா இல்லை ஸ்மால் லெட்டர்லேயே எழுதி வச்சிங்கன்னா ஓகே. கேபிட்டலில் அது எழுதிட்டு பக்கத்தில் வந்து ஸ்பேஸ் இன்னொருத்தர ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாருன்னு போட்டுருங்க. ஸ்டார் வந்து எதுனா இந்த இது உள்ளது, நீங்கள் ஷிஃப்ட் பட்டனே 8வது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் காட்டும். அது ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அது க்ளோஸ் பண்ணிடுங்க, எக்ஸிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் உள்ளார வந்துடலாம்.
இவ்வளோதான் கைஸ், நான் எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் மெத்தட் வந்து நான் என்ன சொன்னோன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே, ஆல்ரெடி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உட்காந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெத்தடாக பார்த்து அப்புறமேல தான் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து மற்ற சேனல்லே போய் பாருங்கள். விஸ்டம் பயணங்கள்லேயும் வந்து அதிலே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து இந்த மாதிரி அன்லாக் பண்ணுறது இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. Until signing from Muhammad Ways, bye.